கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறதற்கு முன்பாகவே இன்ட்ரடக்ஷனாக பொதுவாக சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்கிறோம். மார்க்கத்தில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது அப்படின்னு சொன்னது போல் இதில் துவக்கமும் முடிவும் சிலருடைய லைஃப்பில் சரியாக புரிஞ்சு நடந்துட்டால் நல்லாயிருக்கும். வேதத்தில் துவக்கமும் முடிவும் ரொம்ப மோசமான நிலவரத்தில் இருந்திருக்கு. துவக்கம் நல்லா இருந்திருக்கு, முடிவு மோசமாக இருந்திருக்கு. அதனால் இந்த மார்க்கத்தில் ரொம்ப கவனமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல ஜெகஜோதியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முடிவு ரொம்ப நல்லா சரியாக முடிக்க முடியாமல் முடிச்சிருக்கிறாங்க. சும்மா நம்ம பகுதிக்கு அந்த முகவுரைக்காக சொல்லிட்டு போனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 1-2 அந்த அதிகாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துவக்கம் நல்லா இருந்திருக்கு. ஆதாம் ஏவாள் அவளுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி என் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆதாமும் சொல்லக்கூடிய ஒரு துவக்கமாக இருந்துச்சு. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் வந்துச்சு. 2 அதிகாரத்துக்குள்ளே தான், அதாவது ஒரு அதிகாரம் தான் கணக்கு சொல்லி பார்த்தா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10-20 வசனத்தோடு அவங்க சாப்டர் முடிஞ்சு 20 வசனத்தோடு சாப்டர் முடிஞ்சிச்சு. ஏதேனை விட்டு அவங்க வெளியே வர வேண்டிய இடம் வேர்வை சிந்தி வேதனையோடு வாழக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏதேனில் அந்த அனுபவமே என்ன செய்யாது, கிடையாது. அதனால் துவக்கமும் முடிவும் அப்படின்னு ஒரு தலைப்பு கீழே தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதனால் ஏதேனில் தொடங்கினாங்க, முடிவு அவங்க ரொம்ப கஷ்டமான விதத்தில் இருந்துச்சு. பரலோகத்துக்கு போகிறாங்க போகலை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம முக்கியப்படுத்தலை. வேதத்தில் வாசிக்கும்போது இந்த ஆகாரின் சந்ததி கூட அப்படி தான். ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அவளுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஆனால் அவளுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. என்னென்னா ஆகாருடைய குடும்பத்தில் அவள் ஐக்கியப்பட்டு சாராளே ஆபிரகாமுக்கு இந்த ஆகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல ஆகாரை ரொம்ப நல்லா தான் நினச்சிருந்துருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுடைய வீட்டில் நிறைய வேலைக்கார பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அதில் ஆகாரை தான் சாராளே தான் எனக்கு ஒரு சந்ததி உண்டாகட்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அவளுடைய ஒரிஜினலான கேரக்டரு சரியில்லாமல் இருந்திருக்கு. அவ்வளோ நாள் இருந்த குணம் அதுக்கு பிற்பாடு தான் ரொம்ப நாச்சியாரை அற்பமாக நினச்சா அப்படிலான்னு சொல்லியிருக்கு. இப்போது ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல சகோதரிமார்கள் இருந்தாங்க, வேலைக்கார பணிப்பெண்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் கொண்டு போய் ஆபிரகாமுக்கு சாராள் கொடுக்கலை. அவள் பார்வைக்கு நல்லா பரவாயில்ல அப்படின்னு செலக்டட் பீப்புளாக இருந்ததில் ஆகார் ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப நல்லா தான் ஆரம்பம். ஆனால் முடிவு பார்க்கும்போது துஷ்ட சந்ததி அப்படிங்கிறதுக்கு ஒரு தாயா இன்றைக்கும் அது துஷ்ட சந்ததி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ரைட்டா? அப்புறம் வேதத்தில் வாசிக்கும்போது லோத்து, இவருக்கும் கூட ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல தொடக்கம்தான். ஆபிரகாமோடு கூட வந்தார், நல்ல ஆஸ்தி, அதாவது ஆபிரகாமுக்கு சொத்து பெருகினது போல் லோத்துக்கும் பெருகிச்சு. இருக்கிற இடங்களில் இருந்த ஜனங்களுடைய பாவமும் அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விதத்தில் மாறிச்சு. முடிவு பார்க்கும்போது சாப சந்ததிக்கு தகப்பனாக மாறிட்டார். பைபிளில் சொல்லக்கூடாத ஒரு விதமான சந்ததிக்கு அவர் தகப்பனாக மாறிட்டார். இப்போ துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு. ஆபிரகாமோடு வந்தார், எடுத்தார், எல்லாம் சரிதான். முடிவு பார்க்கும்போது வித்தியாசமாக மாறிட்டு. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன், முகவுரைக்காக சொல்கிறேன். நம்முடைய பிரசங்கத்தின் தூதுக்கு நம்ம போகலை. இன்றைக்கும் ஜீவியங்களில் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும். அப்புறம் இந்த சாலமோன், இந்த ராஜாக்கள், சவுல் ராஜா, சாலமோன், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம், இந்த வேத பகுதிகளில் வார்த்தா சில ராஜாக்கள்லாம் நல்லா தான் ஆரம்பித்தாங்க. சவுல் நல்லா தான் ஆரம்பித்தார், ஆனால் முடிவு பார்க்கும்போது வித்தியாசமாக முடிச்சிட்டார். சாலமோனும் அப்படி தான் ராஜ்யபாரம் ஆரம்பித்து ஆலயத்தை கட்டி அரண்மனையை கட்டி சம்பிரதாயமாக அவனுக்கு முன்னாலே அவனுக்கு பின்னாலே அப்படி ஒரு ராஜா இல்லைங்கிறது தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு பார்க்கும்போது வழுகி போகிற இருதயமுடையவனாய், பெண்களால் அவனுடைய இருதயம் வழுகி போகிற இருதயமாய் மாறிவிட்டதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு. சவுல் ராஜாவுக்கு, முதல் ராஜாவாகிய சவுலுக்கும் துவக்கம் நல்லா இருந்துச்சு. தாவீதின் மகன் சாலமோனுக்கும் துவக்கம் நல்லா இருந்துச்சு. முடிவு இப்படி நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதான் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 நாளாகவும் இந்த வேத பகுதிகளெல்லாம் வாஸ்து பார்த்தா நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. இன்னும் முடிவில் சரியாக இல்லை. எல்லாரும் ராஜாவாக ஆரம்பித்தாங்க, ஒருவேளை ராஜாவை போல் முடிச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் அங்கீகரிக்கிற ராஜாக்களாய் முடித்தார்களா அப்படின்னா கஷ்டம்.
அப்புறம் இந்த ஏலின்னு ஒரு மனுஷன் இருந்தார் 1 சாமுவேல் புஸ்தகத்தில். அவரும் 1 சாமுவேலில் ஏலி ஆலயத்தில் இருக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக தான் சொல்லப்பட்டார். நல்லா தான் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருக்கிற காலத்தில் கூட அவர் சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அது உனக்கு நிறைவேறும்னு சொன்னார். அது நிறைவேறிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய வாழ்க்கையுடைய முடிவு பெடரி முறிந்து அவன் பிள்ளைகளெல்லாம் வித்தியாசமாக போர்க்களத்து முனையில் சாகக்கூடிய இடத்துல அவனுடைய சந்ததியே ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடிய இடத்துல ஆயிட்டு. இப்போ இந்த துவக்கம் முடிவில் அடுத்து நம்ம கொண்டு வர்றது இந்த ஏலி ரொம்ப முக்கியமான ஆள். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த நாட்களில் தேவன் எனக்கு தான் பிரசங்கம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை குறித்து தான் நான் ஆராய்ந்து பார்க்க வைக்கிறாரோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். பயனுள்ள வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் துவக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆரம்பமே அவங்களுக்கு பார்த்தா நிறைய 10 வாதைகளை வச்சு எகிப்தை அடின்னு ஆண்டவர் தோஷம் பண்ணி அப்படி பார்வனுடைய சேனையெல்லாம் திரி அணைந்து போகிறது போல், ஈயம் அமிழ்ந்து போகிறது போல் செங்கடலில் அழித்து ஆண்டவர் ஒரு ஜெயமாய் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தாருங்கிற பாட்டோடி நல்ல கானான் பிரயாணம், ரொம்ப நல்ல அவங்க கூட கிறிஸ்துவாகிய கண்மலையின் தண்ணீரை குடித்து என்ன சொல்லலாம் வானத்தின் அப்பமாகிய தூதர்களுடைய அப்பம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு பார்க்கும்போது புறப்பட்ட ஜனங்களில் காலேப் யோசுவாவை தர மீதி எல்லாரும் என்ன செய்துட்டாங்க? அவுட். இதுவும் ஒரு பகுதியில் நமக்கு துவக்கம் முடிவும் என்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி தான். அப்புறம் நம்ம கடைசியாக புதிய ஏற்பாட்டில் வரும்போது யூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்துக்குரியவன். எதுக்குரியவன்? அப்போஸ்தலர் பட்டம் அப்படின்னே சொல்லிருக்கு. அப்போஸ்தலர் பட்டம் அதாவது அது ஒரு பெரிய கிரேடு அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியும். அவனும் துவக்கம் நல்லா தான் இருந்து ஆண்டவரோடு சேர்ந்து நல்ல பணப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சான். பொருளாளர் மாதிரி, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் பொருளாளர் மாதிரி ஃபுல் பணப்பையோடு தான் என்ன செய்திருக்கான்? தெரிஞ்சிருக்கான். எல்லாம் எப்போ அக்கௌண்டெல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கு பணம். நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நாண்டு நின்று செத்தான். துவக்கமும் முடியும். சரியா? இப்போ நம்ம வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசித்துப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் துவங்கின ஒருவனுக்கு தான் முடிவு என்பது இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. துவக்கம் ஒன்று இருக்கிறவர்களுக்கு தான் முடிவு என்று ஒன்று என்ன செய்யும்? இருக்கும். துவக்கம் இல்லாதவர்களுக்கு முடிவு என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. அதனால இவங்க முடிவு பரியந்தம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு துவக்கம் என்ன செய்திருக்கு? இருந்திருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் துவங்கி இருக்கிறாங்க, நான் சரியாக முடிக்கணும். முடிவு பரியந்தம் அந்த துவக்கத்தை துவங்கின காரியத்தில் அவங்க முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்? இருக்கணும். துவக்கம் ஒன்று இல்லாவிட்டால் முடிவுனி ஒன்று என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல துவங்கி இருக்கு. அல்லேலூயா. துவக்கம் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் எண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இல்லைன்னா எண்டிங் என்ன செய்யாது? கிடையாது. அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும். இன்றைக்கு பிரசங்க தலைப்பு துவக்கமும் முடிவும். இன்றைக்கு பிரசங்க தலைப்பு என்னது? துவக்கமும் முடிவும். சரியா? வேறு இதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டோம். வெறும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே முடிச்சிடும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய சபையின் ஆரம்பமும் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே அவங்களுடைய முடிவும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் எடுக்கிறோம். இன்றைக்கி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியில் இந்த தூத கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி இன்னும் நாம் உணர்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் அடைவதற்கேற்ற விதத்தில் வார்த்தைகள் இருந்தால் பேசிக்கொள்ளும். இன்றைக்கு வெறும் 5 அதிகாரத்துக்குள்ளே இருந்து ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, 2, 3, 4 அதிகாரத்துக்குள் ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபை ஊழியர்கள் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், 5, 6 அதிகாரத்துக்குள் அது எப்படி மாறிவிட்டது என்பதை குறித்து ஒரு 7 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும். துவக்கமும் முடிவும் எப்படி இருந்தது, ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபையின் துவக்கம் எப்படி இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம போக மாட்டோம். 6ஆம் அதிகாரத்துக்குள்ள அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிரும், துவக்கமும் முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெந்தகோஸ்த சபை
ஆவிக்குரிய தெய்வ ஜனங்களுடைய ஆரம்பம் இதே ஆதி அப்போஸ்தல காலத்து சபையை போல இருக்கலாம். வெறும் 3 அதிகாரம் தாண்டி 5வது அதிகாரத்தில் வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 5ஆம் அதிகாரம் வரும்போதே அங்க எண்டிங் சரியில்லாத அளவுக்கு ஆயிற்று. அல்லேலூயா. என்னால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தது சரியானா வந்தது சரி, வாழ்கிறது சரியாங்கிறத மட்டும்தான் ஆராய்ந்து பார்க்கணும், முடிக்கிறது சரியாங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருப்போம், ஆராதனையில் நிறைய பிரசங்க கருத்துக்கள் நமக்கு புரியாது. பிரசங்க கருத்துக்கள் நேரத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்காது. எல்லாருக்குமே இந்த நாட்களில் எடுத்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் ரெஸ்ட் நாள். கொஞ்ச நேரம் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குற நேரத்தில் நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டியது இருக்குது. இளைப்பாறலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனைக்கு வாரீங்க. ஆராதனைக்கு வந்து இளைப்பாறுகிற நேரத்தில் நாங்கள் உங்களை இளைப்பாற விடாமல் எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கோம். சத்தம் போட்டு, மைக்கில் சத்தம் போட்டு உங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருந்துச்சு? சிம்பிளா, ரொம்ப ஒன்றும் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு 7 பாயிண்ட்ஸ். துவக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகள் துவக்கம் முடியும் என்பதற்கு அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. பெந்தேகொஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தாங்க. ஏறக்குறை 120 பேர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவுடைய ஊழியத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதல்னால ஒரு 120 பேர் ஆண்டவருக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். 5000 பேர் 4000 பேர் அப்படின்னு புருஷர்கள் மட்டும் இருக்கிற விதத்தில் சாப்பாடு போட்டாங்க. ஏறக்குறைய 10,000 15,000 பேருக்கு சாப்பாடு போட்ட போதும், எண்ணிக்கை கடங்காத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஜனங்கள் பெற்றிருந்த போதும், அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுப்பா உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தகோஸ்தே நாள் என்கிற அந்த நாள் வருகிற அந்த நாளிலே ஒரு 120 பேர் ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஒருமனப்படுகிற ஒரு அனுபவமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. எப்படி ஆதி ஆகமத்தில் இது மழையினால் அழிப்பேன்னு சொல்லி நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னாங்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லியிருந்து அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதான் முதல் அனுபவம். அல்லேலூயா. இதான் முதல் அனுபவம். அப்படி வந்திருக்கிற நேரத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஒருமனப்பட்டவர்களாய், ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஒருமனப்பட்ட அனுபவமாய் காணப்பட்டது. முதல் குறிப்பு என்னது? ஒருமனப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லும் போது நன்றாக புரியும். ஒரு ஸ்தாபனங்களுக்குள்ள கூட ஒருமனப்பட்ட அனுபவங்களை பார்க்க முடியல. அது டிபிஎம் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, ஃபுல் காஸ்பலாக இருந்தாலும் சரி, கிருபாசனமாக இருந்தாலும் சரி, சர்ச் ஆஃப் காடாக இருந்தாலும் சரி, ஐபிசி சபையாக இருந்தாலும் சரி, மற்றபடி உள்ள எந்த சபைகளாக சிஎஸ்ஐ சபையாக இருந்தாலும் சரி, ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபைகளுக்குள்ளும் எந்த ஊழியர்களுக்குள்ளும் எந்த ஜனங்களுக்குள்ளும் இதை பார்க்க முடியலை. டினாமினேஷனுக்குள்ள எந்த ஸ்தாபனங்களுக்குள்ள கூட இந்த ஐக்கியத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்குள்ள மட்டுமல்ல, ஒரு ஸ்தாபனம் என்பதற்குள்ள பார்க்க முடியல, ஒரு சபைக்குள்ள இதை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஆரம்பம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறை 120 பேர் இருந்தாங்க. 120 பேருடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம், லட்சியம், அடைய வேண்டிய பிரயாசம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரியே சகோதரனே, இந்த காலை ஆராதனையில் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பமும் கூட, நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போதும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பமும் ஒருமனப்பட்ட அனுபவத்தில் இருந்திருக்கலாம், இருக்கக்கூடும். இன்றைக்கு அதே அனுபவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க என் போன்ற ஊழியர்களுடைய அனுபவம் அப்படி இருந்திருக்கலாம். ஒருமனப்பட்டவர்கள் அவர்கள் கூடினார்கள். இப்ப அபிஷேக ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு என்ன நடந்துச்சு? அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரைக்கும் வாசித்தால், அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரைக்கும் வாசித்தால் வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் ஒருமனப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41 3000 பேர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 5000 பேர். வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 பேர். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. எப்படி இருந்தாங்களா? 4ஆம் அதிகாரம் 31 இருந்து 37 வரைக்கும் வாசித்தா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமும். ஆமா. பெற்றோர் தாயும் மகன், தாய் தகப்பன், பிள்ளைகள் ஒரு மனதை பார்க்க முடியல. புருஷன் மனைவி ஒரு மனம் பார்க்க முடியல. சபையில் விசுவாசிகள் ஊழியர்கள் ஒரு மனதை பார்க்க முடியல. சகோதரர்களுக்குள்ள சகோதரிமார்களுக்குள்ள ஒரு மனதை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அன்றைக்கு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 7000 பேருக்கு மேல ஒரு 8000 10,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தோக்கம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கு பாருங்க. தோக்கம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போதும் ஜாலியா சொல்லிட்டு போறோம், 2 மண்டே ஒன்னாக்கலாம், 2 கொண்டே என்ன செய்ய முடியாது? ஒன்னாக்க முடியாது. சகோதரிமார்களுக்குள்ள பாசத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை, புருஷ மனைவி கூட எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அடியும் தடியுமா இருக்கு. அடியும் தடியுமான அனுபவத்தில் தான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே இருதயம். இது எல்லாம் ஒரே இதை சேர்ந்தவங்க கிடையாது. பலதரப்பட்ட ஜனங்களில் உள்ளவங்க, பலதரப்பட்ட தேசத்தில் உள்ள ஜனங்கள் இருந்தார்கள். பலதர மொழிகள் பேசுகிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவளுடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தின் தொடக்கம் ஒரு மனம் உள்ளதா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி ஒரு சபையை பார்க்கறது கஷ்டம். நம்ம வச்சிருக்கிற ஜனங்களே அதை பார்க்கறது கஷ்டம். ஆராதனை முடிச்சு இந்த தெருவில் ஒரு 2 எண்டிங் போறதுக்கு முந்தையே புதுசாக வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கஷ்டம். இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னே மாதிரி எங்கே போனாலும் ஜனங்களை பிரித்து விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னென்னையாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எங்கேயாவது போய் எதையாவது பற்ற வச்சு விட்டு வந்துடுவான். எவ்வளவுக்கு ஐக்கியத்தை கெடுக்க முடியுமோ அவ்வளோதான் ஐக்கியத்தை. எங்கே போய் எதை பேசக்கூடாது அங்கே போய் பேசுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு இடத்துல டிபிஎம் உடைய ஒரு வீட்டு ஜபம் நடக்குன்னா அங்கே போயிடுவாங்க. பக்கத்தில் ஒரு சர்ச் ஆஃப் காடுகாரங்க ஒரு வீட்டு கூட்டம் வச்சு அங்கே போயிடுவாங்க. போகிறது தப்பு கிடையாது. அங்கே போய் ஊருப்பட்ட கதையெல்லாம் பேசுவாங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் பேசுவாங்க. 7:30க்கும் பிரச்சனைக்குரிய அவ்வளோ சம்பவம் பேசி கலகத்தை உண்டாக்கிட்டு வந்துடுவாங்க. நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிழவிகள் பேச்சுன்னு பைபிளில் இருக்கும். வீடு வீடாய் திரிய பழகுகிறார்கள் ஒரு கூட்டத்தை பற்றி பைபிளில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தின் துவக்கம் அப்படிப்பட்ட அனுபவமே என்ன செய்யாது, கிடையாது. இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லும்போது, பிரசங்கத்தை கொண்டு போகும்போது உங்களுக்கு புரியும். பிரசங்கத்தை கொண்டு போகும்போது புரிய வேண்டாம். உங்களுக்கு சொல்லிட்டு வரேனே, உங்களுக்கு சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும், மனசுக்கு தோணுது. அனனியா சப்பீராள், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அனனியா செத்து போயிட்டான். அனனியா செத்து அடக்காராதனையெல்லாம் கிடையாது, சாட்சி கூட்டம் கிடையாது, பெட்டியெல்லாம் எடுக்கலை, துணியை வச்சு பாடையை சுற்றி அடக்கம் பண்ணிட்டாங்க. இவன் செத்து 3 மணி நேரம் கழிச்சு தான் யார் வாரா? சப்பீராள் வாரா. ஏறக்குறைய சபையில் ஒரு 8000 10,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. 7000 பேருக்கு குறவே இல்லை. ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 3000, 4ஆம் அதிகாரத்தில் 5000, அது போக அந்த 120 பேர், அதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததெல்லாம் சேர்த்தா ஒரு 8000 ஜனங்கள் குறையாமல் இருப்பாங்க. ஒரு ஆள் கூட அனனியா செத்துட்டான்னு சொல்லி சப்பீராளுக்கு சொல்லலை. அனனியா செத்துட்டான்னு சொல்லி, உன் புருஷன் சொல்லிட்டான்னு சொல்லி, செத்துட்டான்னு சொல்லி உன் புருஷனை இது பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு கொன்னு விட்டார்னு சொல்லி என்ன செய்யல, அவள் அறியாதவளாய் உள்ளே வந்தாள். பைபிள் வசனம் இருக்கு. அவள் யார் அறியாம என்ன செய்தாளாம்? உள்ளே வந்தாள். வேணா அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்கோம்.
7வது வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் 3 மணி நேரத்துல. நம்ம ஆட்கள்லாம் 10 நிமிஷத்துல தகவல் கொடுத்துருவாங்க. நம்ம ஆட்கள்லாம் நம்ம சபையில இருக்கிறவங்கள சொல்றேன்னு நினைக்காங்க. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே செல்போனை ஆன் பண்ணி லைனை கொடுத்துருவாங்க. நம்ம சபையில இருக்கிறவங்க நீ நினைக்காங்க. நம்ம சபையில செல்போனை நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க. லைனை கொடுத்துருவாங்க. 10 வைக்கணியா ஒரு சிலர் இருக்கா. தப்பு இல்லை. அதுல என்ன குறைவு இருக்குது? கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொல்லும் போது சொன்னோம், 10 வைக்கணி ஒருத்தங்க இருக்கணும், வெல்ட் அடிக்கணி ஒருத்தங்க இருக்கணும், ஒருத்தங்க இல்ல 10 பேர் இருக்கணும். நீ அந்த கூட்டத்தில் இருக்காதங்கிறது அந்த பிரசங்கம். அல்லேலூயா. ஒன்னு அந்த கூட்டத்தாரா மாத்திக்காத. அல்லேலூயா. ஆமா, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். கோள் சொல்றதுக்கு, பேசுகிறதுக்கு, பிரிக்கிறதுக்கு, பிரச்சனைக்கு எதுவா இருக்கிறதுக்கு, தேவையில்லாததை பேசுகிறதுக்கு, இலக்கி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தின் துவக்கம் இல்லை. இன்னைக்கு அப்படி ஒரு சபையை பார்க்கறதே கஷ்டம். நம்ம சொல்லிட்டு போகும்போது நம்ம இது உங்களுக்கான என்னை நம்ம சபை, நான் ரொம்ப நாள் இதை யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் இந்த பிரசங்கத்தை எடுத்தோம். அதனால் இது ஏற்கனவே எடுத்த பிரசங்கம் அப்படியெல்லாம் நினைக்கேன். காலையில் பிரசங்கம் எடுக்கும் போதே ஒருத்தங்க கேட்டாங்க, பிரசங்கத்தில் எத்தனை குறிப்பு எனக்குரியது? நான் சொன்னேன் 7 குறிப்பு உங்களுக்குரியதான். பிரசங்கத்தில் எத்தனை குறிப்பு எனக்குரியன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 7 குறிப்பு. எத்தனை குறிப்பு எனக்குரிய? நான் 7 குறிப்பு உங்களுக்குரியதான்னு சொன்னேன். அவங்களுக்குரியதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரியா? நான் சொன்னேன், நம்ம பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறோம், திருந்தணும், ஏன் வாழ்க்கை மாறணுங்கிறது தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை யாரும் என்னால் மாற்ற முடியாது. பரிசுத்த பவுல் சொல்கிறார், எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது தேவனே. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனால். தூங்குற உங்களையே இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ற என்னால எழுப்பி நிறுத்த முடியல. நான் போய் உங்களை மாற்ற முடியுமா? அதாவது தூக்க முகத்தையே உங்களை விட்டு என்னால மாற்ற முடியல. இந்த இதுக்கு மேல லவுட் சத்தமே இருக்க வாய்ப்பு இருக்காது. மொத்த உலகத்திலே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி லவுட் பிரசங்கியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் நான் ஒரு ஆளாக இருக்கும். இந்த இடி மின்னல் சத்தத்துக்கே எழுந்திருக்க முடியாது இருக்கிற உங்களை நான் ஏதாவது மாற்ற முடியுமா? அதுவும் இந்த குத்து, இந்த அடி அடித்து பிரசங்கம் பண்ணுற நம்மளாலேயே உங்களை முழிச்சு வைக்க முடியாமல் இருக்குமானா உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்தம். ஆனால் என்னை மாற்றுவதற்கு என்ன தேவனால் முடியும்னு நம்புகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்போ 1ஆம் நூற்றாண்டில் ஆதி அப்போஸ்தலர் காலத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவளாய் காணப்பட்டார். ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவளாய் காணப்பட்டாங்க. நல்ல ஐக்கியம், வேற எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் இல்லை. ரைட்டா? 2வது குறிப்புக்கு வரும். இந்த 7 நல்ல காரியமும் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத 5-6 அதிகாரத்தில் சொல்லும் சிம்பிளா. அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசித்தா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசித்தா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 31 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 2வது பரிசுத்த ஆவியானவர் இசை போட்டு பாட்டு பாடி பெரிய அமர்கள் எல்லாம் பண்ணவே இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த ஒரு மாதிரி ஒரு இந்த இது லைட்டை போட்டு எடுத்து இந்த டான்ஸை போட்டு கைகளை தட்டு வாய்களை திற, அல்லேலூயா அல்லேலூயா உன் வாய்களை விரிவாய் துற, இந்த டிஸ்கோ டான்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் இறங்கினாரு, நல்ல ஆவியில் நிரப்பப்பட்டாங்க. அவங்க கூடி இருந்த இடம் நல்ல பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் நல்ல அக்னிமயமான நாவுகளின் அனுபவத்தோடு
அங்கே ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல. தொத்தோன்னு வரோம், நீ விட்டு கொடுக்கணும். இந்த ப்ராக்டிஸ் எதுவுமே என்ன செய்யலாங்க கொடுக்கப்படலை. கொடுக்கப்படுவது சரியா தப்பான்னு தெரியா. ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் எப்படி இருந்துன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. இப்போ ட்ரைனிங்கை கொடுத்து பரிசுத்தாவியானவர் வாங்கி கொடுத்தாலும் சரி, டிஸ்கோவை போட்டு நீங்கள் பரிசுத்தாவி வாங்கிக்கிட்டாலும் சரி, அது நமக்கு தெரியாது. பரிசுத்தாவியானவர் ஆரம்ப காலத்தில் எப்படி பொழுந்தள்ளினார். அல்லேலூயா. பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ மழை செயற்கையாகவும் உண்டாக்குறாங்க. கல்ஃப் கண்ட்ரிகளெல்லாம் செயற்கையாக மழை என்ன செய்கிறாங்க உண்டாக்குறாங்க. அதுபோல் ஒருவேளை இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியர்கள் பல விதத்தில் பிரயாசப்பட்டு அப்படி இது செய்யலாம். அது எனக்கு தெரியலை. ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் அந்த வீட்டை என்ன செய்தாராம் நிரப்பினார். அவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு வாரத்தின்படியாக அந்நிய பாஷைகளை என்ன செய்தார்கள் பேசினார்கள். அல்லேலூயா. ஆமாம். ஆராதனை நடத்தும் போது கையை தட்டு காலை தட்டு சொல்கிறது தப்பு கிடையாது. பாவம் உறங்கிட்டு இருக்கே எப்படியாய் கொஞ்சம் போல். காவேரியில் கஞ்சியே ஓடினாலும் நாய்க்கு என்ன தான் செய்யணுமா? நாய்க்கு என்ன தான் செய்யணுமா? நாய்க்கு என்ன தான் செய்யணுமா? நக்கி தான் குடிக்கணும். அது மாதிரி சபையில் சில தெய்வ பிள்ளைகள் எப்படி தான் இருந்தாலும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நன்மைகளை நக்கி தான் குடிச்சிட்டு போவோம். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காவேரி ஆற்றுல கஞ்சியே ஓடினாலும் சரி, நாய்க்கு என்ன தான் செய்யணும்? நக்கி தான் குடிக்கணும். அதான் நல்லவர். ஆனால் ஒரிஜினல் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஒரிஜினல் அனுபவம் ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃபை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போதும் ஆதி அப்போஸ்தல காலத்து அனுபவத்தின் துவக்கம் இருக்குதா? சபையின் அனுபவம் அப்படி இருக்கிறதா? ஆவியானவர் இந்த அனுபவத்தில் தான் இறங்கிக்கிட்டு இருக்காரான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சபை ஆராய்ந்து பார்க்கணும். ஜனங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம். கைகளை வைத்து அபிஷேகம் இறங்கி இருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எடுப்போம். ஆமாம். பாட்டு ஆராதனை வொர்ஷிப் வேண்டாங்கிறதுக்கெல்லாம் இதை சொல்லல. ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் பரிசுத்த ஆவியானவர் எழுத்தின்படியே பகிரங்கமா இறங்கி இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போதும் அப்போஸ்தலர்களுடைய 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கூடியிருந்த இடம் அங்க காற்றடிக்கிற முழக்கமாய் நிரப்பிட்டு தெரிஞ்சுது. ஆவியானவர் பிரத்யட்சமா இறங்குறது தெரிஞ்சுது. இங்க கூடியிருந்த இடம் என்ன செய்திருக்கு? அசைந்திருக்கு. ஒரு ஷேக் ஆயிருக்கு. அதிர்ச்சி உண்டாயிருக்கு. அல்லேலூயா. உடம்பே அசையலையே, திருப்பி எப்படி இடம் அசையும்? வாயே அசையலையே, திருப்பி எப்படி இடம் அசையும்? அல்லேலூயா. இல்லை, இடம் அசைஞ்சுதான் என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லேலூயா. கீழே தானே விழ போகிறோம். இடம் அசைஞ்சுன்னா நம்ம பூமி அதிர்ச்சி வந்துன்னா எப்படி வீடு இழுதோ அது மாதிரி தானே. இப்போ நமக்கு அதிர்ச்சி உண்டான நம்ம ஆட்கள் முழிச்சிருக்கிறவங்கள தவிர உறங்கிட்டு இருக்கிறவங்க பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்களே. என்ன ஐத்துக்கு அவன் இது நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலோடைய பிரசங்கத்தை கேட்டு மாடியிலேருந்து பொத்துணி விழுந்துட்டாரு. அல்லேலூயா. அதெல்லாம் வச்சு தானே அவர் சொல்லார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று நாங்கள் யோசிக்கிறது தகுதி இல்லை. நான் பெரிய பிரசங்கியார்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், ஒருத்தன் உறங்கி கீழே விழுந்துட்டாயா. இப்போ நான் ஒரு பிரசங்கியார் இல்லைங்கிறத நிரூபிக்கிறது தானே நீங்க உறங்குறது, வேற எது? அல்லேலூயா. நான் ஒரு பிரசங்கியார் இல்லை அப்படிங்கிறது தானே முன் வரிசையில் இருக்கிறவங்களே கண்ணு சொக்கி போறது. அல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்கள விடுங்க, முன்னால இருக்கிறவங்களே கண்ணு சொக்கி போகுதே. அதன் அர்த்தம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை நமக்கும் உரியது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் 14 நிருபம் எழுதின அவருடைய வாழ்க்கையே அப்படி இருக்குமானா, ஆப்தால் அடிக்கிற காத்துல பறக்கிற தூசிக்குள்ள ஆள் நம்ம. அப்பிரோஜனமானவர்கள்ல ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கூட்டத்தில் உள்ள முதல் ஆள் யாருன்னா நான் தான். ரைட். இப்போ நம்ம கருத்துக்கு வரும். இப்போ ரெண்டாவது, ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஒரிஜினலா உண்மையான அபிஷேகத்தின் ஆவியானோட நிறைவு இருந்துச்சு. அல்லேலூயா. சும்மா ஜக்கல புக்கல சிக்கல புக்கல சிக்கல புக்கல கோழி பரபர கொக்கு பரபர குறுபர அந்த இதெல்லாம் நேற்று சாயங்காலமும் கூட்டத்தில் ஆண்டவர் அதை உணர்த்தினார். அங்கே அவர் வந்தார், அபிஷேக கூட்டம், கஞ்சா மஞ்சா கஞ்சா முஞ்சா கஞ்சா முஞ்சா. சிலர்லாம் உள்ள மின்னுக்கு இருந்து முன்னுக்கு வந்துடுவாங்க, முன்னுக்கு இருந்து பின்னுக்கு வந்துடுவாங்க, உருண்டுருவாங்க. எத்தனை நாள் உருண்டா?
நீ ஒரு நாள் உருண்டையில் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சி? பழைய காலத்தில் ஒரு விளையாட்டில் ஆடும், உருண்டை 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 உருண்டைன்னு ஒரு விளையாட்டில் ஆடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 3 நாள் அபிஷேக கூட்டம் நடந்துச்சு. என் குடும்பத்திலலாம் சிலர்லாம் இருந்திருக்கிறாங்க. வல்லமையின் அபிஷேக கூட்டம், ஊழியர் அபிஷேக கூட்டம், போய் உருண்டுட்டு வந்துடுவாங்க. 2 நாள் கழித்து ஆஸ்பத்திரியில் போய் போட வேண்டியதான் கேஸை. நீ உருண்டையில் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடச்சி? உருண்டை 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 உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. உட்காந்து யோசித்து பார். 100 ரூபா சம்பாதிச்சவன் பாக்கெட்டில் இருக்குது, 1000 ரூபா சம்பாதிச்சவன் பாக்கெட்டில் இருக்கு. நீ பெற்ற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கானி பாரு. அந்த அபிஷேக ஆவியானுடைய செயல் இருக்கானி பாரு. அல்லேலூயா. ஆமா, வெடிப்புள்ள தொட்டின்னு ஒரு பிரசங்க தலைப்பு இருக்கு. என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி எங்கிறது ஓடுது. அங்க ஓடிட்டா என்ன கிடைக்கும், எங்க ஓடிட்டா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இருக்கிற இடத்துல இரு, ஓடிக்கிட்டே இருக்காத. இருக்கிற இடத்துல கிடைக்கிறத பந்தோஸ்தா காத்துக்க. அல்லேலூயா. ஆமா, இங்க இருந்து அங்க சாடணும், அங்க இருந்து இங்க சாடணும். எங்கன ஒரு டீ ஒரு பச்சி கிடைச்சா போதும், அங்கே வீட்டு கூட்டத்தில் போய் படுத்துக்கிடுறது. எங்கன ஒரு டீ பச்சி கிடைச்சாலும் டீக்கு பச்சியும் கிடைக்காதது போல நான் வாழ்க்கைப்பா அங்கே போய் உட்கார்ந்து உறங்குறதுதான். இந்த அம்மா ஏன் தான் வந்தாங்க? நீ ஆள் எண்ணிக்கைக்கு அங்கே போகிறது, உட்காரது, உறங்குறது, வாருது. ஒரு சேரு இல்லைன்னா இருக்கிற இடம். இவங்களால ஒரு பெரிய நஷ்டம். லாபம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு வராதவங்கள்ட்ட பச்சி மீதி இருக்கையெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. சில நேரம் கவரில் டீ கூட கட்டி கொடுத்து விட்றாங்க. இப்போல்லாம் சாப்பாட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இது 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 இப்போ கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது கவரோடி தான் போகிறாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. 2வது ஒரிஜினல் ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கொர்நேலியு வீட்டில் கூட அந்த அனுபவம் இருக்குது. 44 46 வரைக்கும் வாசிங்க. 44 46 வரைக்கும் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது விசிலடி, கையை தட்டு, காலை தட்டு. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் ஒன்றும் இல்லாமல் கடந்து ஊழியக்காரங்க அடிச்சுட்டு கிடங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியான உங்கள் மேலே வந்து இறங்குற பரிசுத்த ஆவியானுடைய நிறைவெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கவனிச்சிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சும்மாலாம் போயிட்டு இந்த ஒரு மாதிரி இந்த எழுப்புதல் எமோஷனல் மாதிரி இந்த இதில் அந்த தாளை கொளுத்தி விட்டால் வர்க்குன்னு எரிஞ்சு முடியும். அது மாதிரிலாம் ஏமாந்து போகாது. இவ்வளவுக்கு ஒரிஜினல் இருந்தவங்களே 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முடிவு மாறிட்டு. அல்லேலூயா. துவக்கம் இவ்வளவு நல்லா இருந்தவங்களே பச்சை மரத்தின் அனுபவத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தல காலத்து சபையின் அனுபவமே 4ஆம் அதிகாரம் முடிஞ்சு 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முடிவுக்கு வந்துட்டு மார்க்கத்தில் நீ பைபிள் எடுத்தது, கோயிலுக்கு போறது, சபைக்கு போறது, கூட்டத்துக்கு போறது, தேவனை பின்பற்றது வீணாயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இரு, தப்பிடக்கூடாது. ஒன்னையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. எங்க போனாலும் கவனமா, ஞானமா, எச்சரிக்கையா, ஜாக்கிரதையா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கவனமா போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் நல்லா ஜெபம் பண்ணி கையை வச்சாங்க, ஆவியில் நிரம்புறாங்க. காத்துக்கிட்ட போய் தொத்த 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 லல்ல 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 பப்ப 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 இந்த பப்ப பாட்டெல்லாம் பாடாண்டா, கையை வை.
ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் எப்படி இருந்திருக்கு நீ புரியுதா உங்களுக்கு? நீ ஒன்று கியர் போட்டு நீ ஒன்று இருக்குது, இந்த கியர்லாம் வேண்டாம். நான்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கூட்டம் நடத்துனாங்க, 12வது படிக்கிற காலம் போய் உட்கார்ந்துருந்தேன். அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்காங்க. தொத்தவும் சொல்லி கொடுக்கல, தத்தவும் சொல்லி கொடுக்கல, கையை வச்சாங்க, ஆவில் நிரம்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ 2வது ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் ஒரிஜினலாக நல்ல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு ஆரம்பித்தது. அல்லேலூயா. 2 சரியா? அதனால் தெய்வ பிள்ளைகள் சபையில் நல்ல ஒரிஜினலான பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை வாஞ்சிங்க. வீட்டில் ஜோபிக்கும் போதும் ஒரிஜினலான பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை என்ன செய்யுங்க? வாஞ்சிங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு ஃபஸ்ட் இயர் போட்டு நல்ல கிக் ஸ்டார்டர் போட்டு பேட்டரியை போட்டு கிருன்னு அடித்து அப்படியெல்லாம் கிடந்து ரொம்ப இது செய்யுங்க. நல்லா இருக்கான்னா இருக்கலாம், நம்மளும் அப்படி நடத்தியிருக்கோம் ஒரு காலத்தில், போய் சொல்லக்கூடா. இல்லை என்ன நீ ஆது விசுவாசிகள் ஒரு 4 சத்தம் போட்டால் திருப்தி. இப்போ அந்த வேலையெல்லாம் கிடையாது, ஒன்றும் நடக்காது. ஒரிஜினலாக இறங்கின ஆவியானவருக்கு காலத்திலே இதுக்கு பிற்பாடு 5 அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் மாற்றங்கள் வேறு லெவலில் வந்திருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் முடிவுக்குள்ளே வேறு லெவலில் ஆயிட்டு, அது வேறு. அப்புறம் நிருபங்கள் எழுதும்போது வேறு லெவலில் ஆயிட்டு, அது வரக்கூடிய நாட்கள். 3வது அந்த ஒரிஜினல் ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமா, 2:37 நல்ல குத்துற அளவுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி பிரசங்கம் எப்படி இருந்திருக்கு? நல்லா குத்துற அளவுக்கு இருந்திருக்கு. நல்லா இருதயத்தை குத்துற அளவுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? முதல் பிரசங்கமே இருதயத்திலே குத்துண்டவர்களாய். 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஊழியக்காரங்க பயந்து பிரசங்கம் பண்ணாங்கன்னு எல்லாம் எழுதல, தைரியமாய் பேசினார்கள், வசனத்தை உபதேசம் பண்ணார்கள். வாசிய அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை. ஆமா, விசுவாசிகளுக்கு பயந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவெல்லாம் ஊழியக்கார லிஸ்ட்லயே வரக்கூடாது. ஆமா, ஆள் இருக்கோ இல்லையோ, பிரசங்கம் நீ வரும்போது தைரியமா பேசு. ஆண்டோடைய வார்த்தையை சத்தியமா பேசு. உனக்காக பேசாத, ஜனத்துக்காக பேசாத, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக பேசாத, நயவசனிப்பா பேசாத. சத்தியத்தை சத்தியமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் பேசு. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைல 7 பிள்ளை ஆகாது. தேவன் கொடுக்கிற ஒரு மகன் அவன் வளர்க்க வேணும், அவன் கூட இருக்கணும், அவன் கூடாரத்தில் இருக்கணும். 7 பேருக்கு அனுமதி கிடையாது. ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகளே ஒரு பிள்ளைக்கு அனுமதி கிடையாது. ஒரு பிள்ளை தான் ஆபிரகாமோடு கூடாரத்தில் இருந்தான். அல்லேலூயா. வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏறக்குறைய 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்தில். 300 கோடி ஜனங்கள் கிறிஸ்தவங்க பேருக்கு கீழே இருக்கிறாங்க. 1000க்கு ஒரு ஆளு கூட உண்மையா கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவா சத்தியத்துக்குரிய ஜனங்கள் இருக்கிறாங்களான்னு தெரியாது. எவ்வளவு பெரிய நிர்பந்தமான நிலவரம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய நிர்பந்தமான நிலவரம் யோசித்து பாருங்க. தேவன் அதை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. அதனால இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன போல உள்ள ஊழியக்காரெல்லாம் கவனமா இருந்துடணும். ஜனத்தை அனுசரித்து ஜனத்துக்காக போயிடுவாங்க, ஐயோ சபை போயிடும் குறைஞ்சிரும் அப்படியெல்லாம் நினைச்சு நடத்திடவே கூடாது. இருக்கிறவங்க உருப்படியா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறவங்க சரியா நடத்தணும். ஒவ்வொரு வார பிரசங்கமும் உணர்த்தப்பட வேண்டிய விஷயத்துல உணர்த்தப்படணும். திருந்த வேண்டிய விஷயத்துல திருந்துறதுக்கு பிரசங்கம் பண்ணணும். பணம், பொருள், சொத்து, சுகம், அவங்க துக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, அவங்க அழுதுருவாங்க, பிறக்கிறாங்க, யோசிக்கவே கூடாது. தைரியமா பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஜாடே காட்டிடக்கூடாது. அல்லேலூயா. தைரியமா எழும்பி நின்று பேசுனா சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான்னு சொன்ன மாதிரி. அல்லேலூயா. ஆமா, ஆண்டோடைய ஊழியக்காரங்கெல்லாம் ஆதி அப்போஸ்தல காலத்து ஊழியக்காரங்களாம்
அப்படி குத்துரைமாய் தான் பேசியிருக்கிறாங்க. அப்படி நஜாக் பண்ணி பழத்தில் ஊசி இறக்குறேமா அப்படிலாம் பேசுறேன்னு பைபிளில் இடமே இல்லை. நயவசனிப்பா பேசுறேன்னெல்லாம் வாய்ப்பே இல்லை. பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு மாதிரி அப்படிலாம் கேட்டும் பழகிறாங்க, அப்படிலாம் விரும்பிடவும் செய்யாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தின் சபையின் ஆரம்பம், பிரசங்கம், இருதயம் குத்தப்படுகிற விதத்தில் பேசினார்கள், இருதயம் உணர்த்தப்படுகிற விதத்தில் பேசினார்கள், பாவம் உணர்த்தப்படுகிற விதத்தில் பேசினார்கள், பாவத்தை குறித்து எச்சரிப்பு கூடியவர்களாய் பேசினார்கள், தைரியமாய் பேசினார்கள். அல்லேலூயா. விசுவாசி பெயர்வாங்க, சபை உடஞ்சிரும், ஆளு குறைஞ்சிரும், சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரும். சான்ஸே இல்லை. அதெல்லாம் யோசிச்சிடவே கூடாது. அதனால விசுவாசிகள் கவனிச்சுக்கிடுங்க. அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க இருந்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு சொர்க்கமாக தெரிஞ்சால் போய் இருந்துக்கிடணும். நம்ம ஊழியத்துலலாம் அப்படி இருக்கவே கூடாது. நாளைக்கு எப்படின்னு தெரில, இன்னைக்கு வரைக்கும் இருக்க விடலை என்ன. அல்லேலூயா. அதனால யோக்கிய மேன்மை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நிற்கிறேன் நான், நாளைக்கு நின்னா தானே உண்டு. இன்னைக்கே நிற்கிறேன்னு சொல்ல முடியாது. நாலாவது, ஆதி அப்போஸ்தல காலத்துண்டே அந்த துவக்கம் எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 42 45 வரைக்கும் வாசித்தா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 45 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும், ஆதி அப்போஸ்தல காலத்து சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ராபோஜனத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? அவங்க விருப்பப்பட்டா வருவாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா உபவாச ஜெபம், அவங்களுக்கு மனசுக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கு கஷ்டம்னா காத்திருப்பு கூட்டம், மனசு ஐக்கியப்பட்டா ராபோஜனம், மனசு ஐக்கியப்பட்டா ராபோஜனம், ஜெபம் பண்ண தோணுனா ஜெபம், வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா கிடையாது. எனக்கு தெரியல ஆதி அப்போஸ்தல காலத்தின் ஆரம்பம் துவக்கம் எப்படி இருந்து நீங்க பார்த்துடு. உங்க பைபிள்ல இருக்கா இது? பைபிளில் இருக்கா இது? நமக்கு உபவாச ஜெபத்துக்கு வர்றதுல இருந்து, காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றதுல இருந்து, வேத பாட கூட்டத்துக்கு வர்றதுல இருந்து, நாகமான் விரும்புறது போல் அப்படியே தடவி 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 தொட்டு, ஆமாங்க, தடவி தொட்டு சுகம் உண்டாகுதானி பார், ஜீவியம் மாறுறதுக்கு வசனம் கிடைக்குதானி பார். உறுதியாயிருந்தார்களாம். எப்படி இருந்தார்களாம்? உறுதியாயிருந்தார்களாம். நீங்க வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசி என்ன நல்லா இருக்கு, கையில வாசியா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பொதுவா என்ன செய்தாங்களா? அனுபவிச்சாங்களா? பொதுவா என்ன செய்தாங்களா? தெய்வீக காரியங்கள்ல அவங்களுக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. தெய்வீக காரியங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? தேவனுக்குரிய விஷயத்துல அவங்களுக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. இப்போ சொத்து சேர்க்கறதும் பணம் சேர்க்கறதும் ஊழியக்காரனே அப்படி தானே இருக்கான். சொத்து சேர்க்கறதும் பணம் சேர்க்கறதும் பொருள் வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் நகை வாங்குறதுக்கும் நட்டு வாங்குறதுக்கும் இப்படி இதுக்கு தானே எல்லாருங்க ஆவலாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போக முடியாத என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதுக்குள்ள வழியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்தில் தெய்வீகமான காரியத்தை வாசி, அடுத்து வாசியா. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்கேயாவது இப்படி ஒரு சபையாவது இருக்காணி காணி ஆட்சிகளெல்லாம் வித்து கொடுத்து ஒரு இடத்துல ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஒண்ணா, ஊழியக்காரருக்கு தனி சாப்பாடு, விசுவாசிகளுக்கு தனி சாப்பாடுல எல்லாருக்கும் ஒண்ணா. டிபிஎம்ல எல்லாம் பாஸ்டர்ஸுக்கு வேற ட்ரே, சென்ட்ரல் பாஸ்டர் சீஃப் பாஸ்டர்ஸுக்கு வேற ட்ரே, பிரதர்ஸுக்கு ஒரு சாப்பாடு, விசுவாசிக்கு ஒரு சாப்பாடு. ஆண்டோரும் அது கணக்கு பண்ணி தான் வெரைட்டியா வியாதி போடு, வெரைட்டியா தின்னு, வெரைட்டியா நோய் போ. அஜியோ காணி ஆட்சிகளை வித்து
எப்படி இருந்தாங்களா? ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமா, பகிர்ந்து கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? பகிர்ந்து கொடுத்தார்கள். பொதுவாய் அனுபவித்தார்கள். வாசி வசனத்தை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கபடமில்லாம இருந்துச்சு இருதயம் ஃபுல்லா. நம்ம ஆட்கள் சிலருக்கெல்லாம் ராஜனாகெல்லாம் பிச்சை எடுக்கணும். நல்ல பாம்புக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற சிலருக்கிற விஷம் எல்லாம் நல்ல பாம்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல பாம்பு நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நார்ன பாம்பு. ராஜனாகெல்லாம் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு முன்னால ஒரு நாக்கும் கிடையாது. அதுக்கு ஆட்கள்லாம் சிலரெல்லாம் ஸ்கெட்சி போட்டு அடிச்சாங்கன்னா எப்படி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல பாம்பு கூட 3-4 தருணம் கொடுத்துட்டு தான் அடிக்குமா. நம்ம ஆள்கள்லாம் ஸ்கெட்சி போட்டு அடிச்சாங்கன்னா அப்படி ஒற்ற அடியில கட்டு விரியனை பற்றி சொல்றாங்க. ஒரு பெலூன்ல தண்ணி வச்சு நல்ல பாம்புகிட்ட கொடுத்தா காட்டினா கூட அடிக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகுமா. கட்டு விரியன் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ள அடிச்சு தூக்கிடும். ஆட்கள்லாம் விஷத்துல விரியன் பாம்பு விஷம்லாம் பிச்சை தான் எடுக்கணும். அமேசான் காட்டில் உள்ள சில தவளைக்கு உமிழ்நீர் பட்டா செத்து போவானா. நம்ம ஆட்கள்லாம் சிலர் பார்த்து பேசிட்டாங்கன்னு வைங்களாம். இருக்குது சிலருக்கெல்லாம் சாவுக்கு பிற்பாடு உனக்கு தெரியும், மரணத்துக்கு பிற்பாடு தான் உனக்கு தெரியும் எல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தெரியும். பூமியில் ஒன்று வாழ வைப்பார். பட்சபாதம் இல்லாத தெய்வம் பூமியில் நீ வாழ்ந்தா அங்கே போகும்போது எனக்கு தெரியாது. பூமியில் கஷ்டப்படுறவங்களுக்கு அங்கே இருக்கும். அது ஒரு நாள் வரும். பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன், அந்த தலைப்பு கீழே பேசும்போது ஒரு சப்ஜெக்ட் பேசும். பட்சபாதம் இல்லாத தெய்வம் உன்னை கொல்லைக்கு முந்தி ஒன்று பூமியில் வாழ வச்சிருவார். இந்த பூமியில் கஷ்டப்பட்டால் பரலோகத்தில் கொண்டு வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், படைச்சவர் ஒருவேளை அந்த பூமியில் உனக்கு எல்லாம் தந்துடுவார். போ, வண்டி வேணுமா வண்டி, கார் வேணுமா காரு, நீ சுத்திரியா சுத்து, வாலிப பிராயமா உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிபம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியிலும் நட, ஓடா 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 ஓடலா ஓடா அப்படிம்பார். விட்டுறார், பிடிச்சி நிறுத்துவார் பார் உன்னை. அதனால 4வது ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்தவங்கள்ட்ட இருந்த தெய்வீகமான உறுதி, நல்ல ஜெபம் பண்ணுறதுல, தெய்வீகமான காரியங்களில் நல்லா இருந்தாங்க. ஜெபம் பண்ணுறதுலாம் உறுதியாக இருந்தார்களாம். ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாலும் ஒரு வேலையில் 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் கிடைக்குன்னா வீட்டில் வந்து உட்காந்து கூட கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சு செல்ஃபோனை வச்சு வேலை செய்கிறாங்க. பா, என்ன பொறுப்பாக செய்கிறாங்க. ஒரு கம்பெனி மேனேஜருக்கு, ஓனருக்கு என்ன பொறுப்பாக வேலை செய்கிறாங்கப்பா. நோ பொறுப்பாக வேலை செய்கிறாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு போன வாரம் ஒரு தம்பி வந்து சொன்னாங்க. நான் விரும்புகிற எதுவுமே எனக்கு கிடைக்கல, எல்லாம் இதாகுது, கஷ்டமாக. நான் சொன்னேன், நீ பைபிள் வாசிக்கிறியா ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டேன். இப்படின்னு தான், நல்ல பையன்தான், இப்படின்னு தான், இப்படின்னு தான். ஆனால் இங்கே இருக்கிற விசுவாசிகள் அந்த பையன் பரவாயில்ல. நான் எவ்வளோ தான் திட்டுனாலும் அவனுக்கு அது ஒன்றுமே தெரியாது. எவ்வளோ திட்டுவேன், கண்ணா பின்னான்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து சும்மா இருப்பான். நான் எனக்கு வாயில் வந்ததெல்லாம் யாசு. கடைசியில் ஆட்டுக்குட்டி மாதிரி தலையை தருவான், ஒரு ஜெபம் பண்ணி விடுவேன். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கடைசி ஜெபத்துக்காக அவ்வளோ அறுப்பு வாங்குவான் என்கிட்ட. கடைசி அந்த ஜெபம், ஃபைனல் ஜெபம் ஒன்று, ஆசீர்வதித்து ஜெபம் ஒன்று, அதுக்கு அவ்வளவு ஆசுவேன். அவன் தைரியமாக வந்தால் கூட அவனை அதைரியப்படுத்தி அவன் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து இவர்கிட்ட ஏன் வந்தோன்னு நினைப்பான். ஆனால் ஜெபம் பண்ணி போகும்போது நிம்மதியாக போவான். பரவாயில்ல, ஆசீர்வதிச்சு விட்டார், அதனால நம்ம போகிறோம், தப்பிக்கிடுவோம் அப்படின்னு போவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் 4வது ஆதி அப்போஸ்தல காலத்து சபை விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல காலத்து ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? ஆமாம், உறுதியாக இருந்தாங்க. பொதுவாக அனுபவிக்கிறதுல, காணியாட்சிகளை விற்று கொடுக்கறதுல எங்கேயாவது ஒரு சபையா, ஒரு டிபிஎம் சபையாவது இருக்கானா? இல்லை. வாங்குற காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு என்னமா இருக்காங்கப்பா. சை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வருகையில் இதெல்லாம் போகுமா? உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வருதா? அப்படி ஒரு சந்தேகம் வருதா? எனக்கு வருது.
சரியா? நாலாவது, விசுவாசிகள் எல்லாரும் தெய்வீகமான தேவனுக்குரிய காரியத்தில் எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் இருந்தார்கள். நம்ம சபையில் சிலர்லாம் இருக்கிறாங்க, உபவாச ஜெபம் வரும்போது தான் கிந்தி கிந்தி போவோம், காத்திருப்பு கூட்டம் வரும்போது தான் கிந்தி கிந்தி போவோம். வா, நீ 2 கால் இருக்கே, என்னால கிந்திட்டு கிடக்கா, புடுங்கிட்டுனா எங்க போட்டு கிந்த முடியும்? யாருங்க கிந்தி சாதிச்சா? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நொண்டிக்கால் ஆட முடியும்? எவ்வளவு நேரம் நொண்டிக்கால் ஆட முடியும்? யாழுவுக்கு தக்க ஓடலாம், நொண்டலாம், கொஞ்ச நேரம் காலை மாற்றி நொண்டலாம். எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் நொண்டது? கவனமாக இருந்துடணும். உறுதி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மார்க்கத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிடாத, வந்துட்டா உறுதியாக இருந்துரு. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கலப்பையில கை வைக்காத, வச்சிட்டா பின்னால திரும்பிடாத. வச்ச பிற்பாடு திரும்புறத குறித்து யோசிறாத. வந்தது சரியா, வர போடா ஊழியத்து வந்தது சரியா, நீ இப்ப நான் நிக்க மாட்டோம், நீ நிக்கியோ நிக்கல, வந்துட்டால நீ சாவு. அல்லேலூயா. அப்புறம் புலம்பாத. அப்போ சில காலத்து தெய்வ பிள்ளைகளை வித்து பிறக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு உறுதியா இருந்தாங்க. அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? ஆதி அப்போஸ்தல காலத்து சபை 5 துவக்கம் எப்படி இருந்து நீ பார்ப்போம். அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்தார். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமா, 2:43 அற்புத அடையாளம். நம்ம ஆட்கள் முக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போ போ, எழும்பு எழும்பு. இப்போ உள்ள ஊழியக்காரெல்லாம் முக்கு அங்கடந்து, எழும்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போ போ, முக்கி. தெரியல, இப்ப தெரியும் உங்களுக்கு. 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்கிட்ட இருக்கிறத உன்கிட்ட தாரேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இன்னைக்கு இப்படி எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தன் இல்ல. வெளிநாட்டு ஊழியக்காரங்க எல்லாம் அற்புதம் செய்ய, அதிசயத்தை செய்யாங்க, முக்கு அங்கடந்து. நான்லாம் இதுக்கு, இந்த வார்த்தைக்கு சொந்தமே கிடையாது. ஒருவேளை செத்தா சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டமாக போனேன், ஜோம் பண்ணார், விளையாட்டு போல் ஜோம் பண்ணேன், இப்போ இன்னைக்கார் நல்லா சோகமாக இருந்திருக்கேன்னு சொல்லி செத்த பிற்பாடு சொல்லுவாங்க. சாவைக்கு முந்தாலும் சொல்லிடவே செய்யாங்க. அதுக்கு நாங்கள் சம்மதமே கிடையாது. சொல்லுவாங்க, நான் செத்த உடனே சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப கொடிய தலைவலியோடையெல்லாம் போயிருக்கிறேன், விளையாட்டு போல் அவர் கை வச்சுட்டு ஒரு ஜோம் பண்ணி போம்பார், நான் திருப்பி வருவேன், எனக்கு அந்த தலைவலி இருந்தான்னு சொல்லியிருப்பாங்க, அதனால நான் அப்படியெல்லாம் கிடையாது. செத்த உடனே சொல்லுவாங்க. இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது, சான்ஸும் கிடையாது. எழும்பி நட, நாங்க முக்கல, கையை கொடுத்து எழுந்துரு, லேசா உன்னிப்பார், நடந்து பார், கையை பிடிச்சி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில். வீடியோ எடுக்கிறாங்க, அவன் லேசா காலை இப்படி வச்சு அப்படி நடக்கிறது போல. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அதை பெரிய ஷூட் பண்ணி உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு அல்லேலூயா கரவர 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 வரவர கோழி பொறுப்பு ஒரு குறை உடனே ஒரு ஆவி நிறைவெல்லாம் வந்துரு. சும்மா தூக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. தூக்கி விட்டுட்டு கோயிலுக்கு வாணி கூப்பிடலைங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுறேன்னு எல்லாம் சொல்லலைங்க. இன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு ஊழியக்காரில் பார்க்கறதுக்கு இல்லை. நாங்கள் தான் அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் பிரதிஷ்டை உள்ளவர்கள், கர்த்தருக்காக அர்ப்பணித்தவர்கள். நோயாளி ஆக்கி விட்டுறாத. ஆதி அப்போஸ்தல காலத்தில் பகிரங்கமாக நடந்துச்சு அற்புதம். அல்லேலூயா, பகிரங்கமாக நடந்துச்சு. 9ஆம் அதிகாரத்திலலாம் வரும்போது தபித்தாளெல்லாம் ஜெபம் பண்ணி எழுப்பி விடுவாங்க. 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா, 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நடந்து போனா நடந்திருக்கு. நம்ம ஆட்கள், நம்ம ஊழியக்காரன் இப்ப நடந்து போனா செந்து வாசனை டைடப்பா இதுதான் தெரியுது.
நல்ல ஸ்ப்ரே வாசனை அடிக்குது. நல்ல ஊழியக்காரன் சில நடந்து போனானா ஸ்ப்ரே வாடை அடிக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. சில ஊழியக்காரன் நடந்து போனானா டை வாடை அடிக்குது. சில ஊழியக்காரன் நடந்து போனானா நடந்து போகிற விசுவாசி படுத்திக்கிட வேண்டியதான். நோயாளிகளை கொண்டு வந்து வச்சாங்கங்க. அவர் நடந்து போனார், நிழல் பட்டுச்சு, அவன் எழும்பி வீட்டுக்கு போயிட்டே இருந்தான். என்ன வியாதின்னு சொல்லி இருக்கலாமே, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சுகர் வியாதி மாறி சுகமாச்சு. எந்த ஊழியக்காரலாய் ஜோம் பண்ணி சுகர் வியாதி மாறிச்சு, ப்ரெஷர் வியாதி மாறிச்சின்னு சொல்ல முடியுமா? அவ்வளோ வாழ்வடைச்சு ஓடிக்கிட்டு கிடக்கு. இன்னைக்கு இருக்க நிலம் பகிரங்கமாய் அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசியா. அப்போஸ்தலர் 19-11 வாசியா. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் சரீரத்திலிருந்த உருமால்கள் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, கைகுட்டையெல்லாம் கொண்டு போய் வியாதியஸ்தங்க மேல போட்டா எழும்பிறான். நம்ம ஆட்களுக்கு துணியை கொண்டு போனா அவன் செத்து போயிடுவான். செத்தாண்டாப்பா. நான் அடிக்கடி சொல்லவே போல, யாரையும் உயிரோடு எழுப்புறதுக்கு சுகமாக்குறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கான்னு தெரியாது. எங்கேயாவது வதச்சிட்டு கிடந்தா ஜெபம் பண்ணா செத்து போயிடும் அப்படிம்பேன். அப்படி சொல்லிட்டு தான் கேட்பேன், பரலோகத்தி இப்போ யாருக்கெல்லாம் போகணும் கையை வைத்துங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். உருமால்கள், கச்சைகள், கைக்குட்டைகளை கொண்டு போட்டா நோயாளி சுகமான. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தின் துவக்கம் எப்படி இருந்திருக்கு? செத்தவங்க உயிரோடு எழுப்பியிருக்காங்க. மேலேருந்து கீழே செத்து ஒருத்தன் கிடக்கான், அணைச்சிட்டு உயிர் இருக்குன்னு சொல்லி பிரசங்கத்தெல்லாம் முடித்து ஊழியத்தை போய் நிறைவேற்றிட்டு வந்து எழுப்பி விட்டு போனான். அல்லேலூயா. நானா உடனே செல்ஃபோனில் எடுத்து பிரசங்கத்தை நிறுத்திட்டு டப்பா வாங்குறதுக்கு சொல்லியிருப்பேன். டப்பா எல்லாம் ரெடி பண்ணுங்க, நம்ம செலவில் அடக்கம் பண்ணிடுவோன்னு சொல்லி. நான் சொன்னேன், புரியுதா அவங்களுக்கு? பகிரங்கமான அற்புதங்கள் நடந்த காலம் அது. அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரங்களாம் இப்போ முக்குன்னு முக்குறான். என்ன வரோன்னு எனக்கு தெரியல. முக்குனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6 அப்போஸ்தலர் காலத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சு? ஏங்க இப்போ தான் 5 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் 9 பாயிண்ட் இருக்கு. சரியா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 45வது வசனம். இன்னைக்கே இந்த பிரசங்கத்தை முடிக்கணும். அடுத்த வாரம் இதில் கிளையா வேற பிரசங்கம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:45, அப்போஸ்தலர் 4:34-37 வாசியா. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமா, எல்லாவற்றையும் நல்ல ஊழியக்காரன் அன்னைக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கான். இன்னைக்கு பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிடுறான், பெருக்கிறான். அன்னைக்கு கிடைச்சதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்களா? என்ன செய்தாங்களா? பகிர்ந்து கொடுத்தாங்களா? இப்போ எங்கே இடம் வாங்கலாம், கார் நிறுத்ததுக்கு எங்கே இடம் வாங்கலாம், கட்டடம் கட்டுறதுக்கு எங்கே இடம் வாங்கலாம், இன்னும் பெரிய இடம் எங்கே வாங்கலாம், கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் வச்சு விசுவாசிகள் பாவப்பட்டது கிடக்கு. அதுக்கு முதல்ல கூட ஊழியக்காரன் முதல்ல விசுவாசிகளுக்கு கொடுத்து விசுவாசிகள் தரித்திரத்தை மாற்று. கார் நிறுத்துறதுக்கு இடமும் கட்டடம் கட்டுறது 2வது செய். சபையில ஏழப்பட்டதா இருக்க கடன் பிரச்சனை மாறட்டு, ஏழப்பட்ட விசுவாசிகளை கை தூக்கி விடு. பகிர்ந்து கொடுத்தார்களாம். என்ன கொடுத்தாங்களா? பகிர்ந்து கொடுத்தாங்களாம். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. பகிர்ந்து கொடு. வாங்கி 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 கட்டடமோ கட்டிட்டு இருக்கிறான். சபையில் இருக்கிற விசுவாசி ஏழப்பட்டதுன்னு ஒரு லிஸ்டே இல்லாம மாத்து. அல்லேலூயா. ஏழப்பட்டவங்கிற லிஸ்டே இல்லாம மாத்து. நம்ம ஆட்கள் ஒரு டீ கொடுக்க யோசிப்பாங்க, ஒரு பலாரம் கொடுக்க யோசிப்பாங்க. இவங்களை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வைக்கல, ஆப்பச்சட்டியில் வைக்க வாங்கின சொத்தை வித்து கொண்டு வச்ச அவ்வளத்தையும் பகிர்ந்து கொடுத்தார்களாம். வாங்கின அவ்வளத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்லுங்களா, நான் பேசுறதுக்கு இதுக்கு ஒரு ஆளையாய் நீங்க பார்க்க முடியுதா? என்னோட இன்க்ளூட் என்னையும் சேர்த்து. செத்தா எனக்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பகிர்ந்து கொடுத்தாருன்னு சொல்லி. என்னத்தை பகிர்ந்து கொடுத்தேன்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் சோறு போடாது, நானே நீங்க போடுற சோத்துல நான் தின்னுட்டு திரியிறேன். நான் என்னத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு? நேற்று ஒரு விசுவாசி அம்மா சொல்றாங்க, கண்டமேனிக்கு திட்டுவார் அவர் எங்க ஊழியக்காரரு.
ஆனால் வயிற்றுக்கு சோறு தருவாருங்கிறாங்க. மானங்கட்ட விதத்தில் பேசுவார், ஆனால் நல்ல சாப்பாடு வயிற்று சோறு மட்டும் கிடைக்கும். நிறைய தடவை அவங்க சொல்லியிருக்காங்க, சோத்துக்காக தான் அந்த சபைக்கு வர வேண்டிய இருக்குன்னு. பகிர்ந்து கொடுக்கிறவர். அதனால் அந்த வார்த்தையை வாசி நிறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நிறைய டைம் பார்த்துருக்கேன். வாழ்க்கை முடியிறதுக்கு முன்னா ஒரு நாளாவது இப்படி வாழ்ந்துட்டு செத்துற மாட்டேனான்னு பார்க்குறேன். ரொம்ப யோசிக்கிறேங்க. இருக்கிற எதையும் கொடுத்துட்டு போயிட மாட்டோமான்னு நினைக்கிறேன். கொடுக்காதவனாவே சேர்த்துக்கிட்டே இருக்கிறமேன்னு நினைக்கிறேன். செத்தா என்ன வேறு விதத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பவே செய்யாங்க. கொடுத்துட்டு போயிட மாட்டேனா, காரை கொடுத்துட மாட்டேனா, டூ வீலரை கொடுத்துருவோம். ஏங்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எதை வேணாலும் கொடுக்குறவனா என்னை மாற்றிட மாட்டிங்களா ஐயா? எதை வேணாலும் கொடுத்துருங்க, கார் கொடுத்துருங்க. ரீசெண்டாக ஒரு தடவை நம்ம காரை ஒரு ஊழியக்காரங்க ஓட்டினாங்க. சொன்னேன், ஆண்டவருக்கு சித்தமான 7 சீட்டுள்ள ஒரு கார் வாங்கினா உங்களுக்கு இந்த காரை தந்துருச்சு. சமீபமாக ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் BMW காரை எடுத்துகிட்டு எங்களுக்கு இந்த காரை தாங்க. எடுக்கணுமே. ஒன்று கிடைச்சாதானே ஒன்றை கொடுக்க வாரேன். அவங்க அப்படி இல்லையே, அதைத்தான் சொல்கிறேன். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஒன்று கிடைச்சாதானே ஒன்று கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு போகத்தானே உனக்கு தருவேன்னு சொன்னேன். ஆதி அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் அப்படி இல்லையே. 3ஆம் அதிகாரத்தில் போகும்போது வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்களே. சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊழியக்காரனை எடுத்து சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை அடையாளப்படுத்துங்க. ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரனை இப்படி சொல்லுங்க. பைபிள்ல தானே இருக்கு. இதுல அப்போஸ்தலர், நாங்க தான் பிரதிஷ்டை உள்ளவங்க. ஆமா, எங்களுக்கு தெரியும். ஏமாந்து போறதுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு கூட்டம் கிடக்குது. கொடுக்கும்போது யோசித்து கொடு. விதைக்கிற இடம் யோசித்து விதை. போடுற கிணறு பார்த்து போடு. அல்லேலூயா. பகிர்ந்து கொடுத்தார்கள். வாசிங்க, இன்னும் கொஞ்சம் வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 37 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஒன்றும் குறைவா என்ன செய்யல. நம்ம சபையில் 40 விசுவாசி இருக்காங்கன்னா, சரியா ஆதி அப்போஸ்தல காலத்து சபையின் அனுபவம் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒன்றும் குறையக்கூடாது. காலையில் இன்னைக்கு நான் சாப்பிடல, டீ கிடைக்கல நீ சொல்லவே கூடாது. அல்லேலூயா. சரியா தப்பா? அடுத்த வாரம் வேற பிரசங்கம் பண்ணுவோமா இருக்கு. இன்னைக்கா இந்த பிரசங்கத்தை கேளுங்க. ஒருத்தருக்கு ஒன்று என்ன செய்யலையா? எவ்வளோ அப்போஸ்தலருடைய எவ்வளோ மனப்பக்குவம் இருந்திருக்கு, எப்படி பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பெரிய நல்ல ஜீவியம் ஜீவித்திருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஜீவித்து காட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ அழகா. இன்னும் கூட ஒரு சில வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். அவங்க இந்த அற்புதம் செய்யும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 3:12 வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஒரு சப்பானி எழுப்பி விட்டோம்னா ரொம்ப அதிசயமா வராங்க. இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படுவது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாது எங்கள் சுய பக்தினாலாது இவனை நடக்க பண்ணினோமோ என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எவ்வளவு தாழ்மை பாருங்க. இந்த மாதிரி ஒரு சப்பானியை நம்ம சபையில் எழுப்பிவிட்டோன்னு வைங்களா, நீங்க எல்லாம் போட்டோ எடுத்து என்ன விளம்பரப்படுத்திடுவீங்க. நான் ஏமாத்துறோன்னாங்க. அல்லேலூயா. என்ன பிஸ்தா வேலை காட்டிட்டு தெரியும் தெரியுமா? நாங்கள்லாம் ஆதி அப்போஸ்தல காலத்தில், அப்போஸ்தல காலத்தின் தொடக்கம் பகிர்ந்து கொடுத்து தாழ்மை மறைத்து வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்த பவுலெல்லாம் வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இன்னைக்கு அவ்வளவு ஸ்டுடியோ, சபை ஆராதனை நடக்கிற இடம் இப்போ ஸ்டுடியோவாக்கி வச்சிருக்கானு. நிறைய சபை ஸ்டுடியோவா இருக்கு. யூடியூப் சேனலுக்குரிய ஸ்டுடியோவாக்கி வச்சிருக்கானு இருக்குது. அதுதான் இவனோட சாகும் போது ஆஸ்பத்திரி மருந்து மாற்றோடு சாவுறானு. அதனால்தான் இப்படிப்பட்ட ஊழியக்காரனெல்லாம் ஆண்டவர் கொல்லும் போது ஆஸ்பத்திரியில் வச்சு கொல்லுவார். தெய்வ சமூகத்தில் வச்சு சொல்ல மாட்டார், ஆஸ்பத்திரியில் வச்சு தான் இவனால போடுவார்.
7 அப்போஸ்தல காலத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சு? சரியா? 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 5ஆம் அதிகாரம் 40, 41, 42 வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பயமுறுத்தி கட்டளையிட்டாங்க. அப்போஸ்தலர் 5, 40, 41, 42 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அடிச்சே மாதிரி வாசிங்க. 40 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து என்ன செய்தாங்களா? அடிச்சு. என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க பாருங்க. அடிச்சு கூப்பிட்டு நல்லா மாத்து. நம்ம ஊர் பாசையில் சொன்ன அம்மா நல்லா மாத்து. அடி. விசுவாசிகளுக்கு கூட அடி. துன்பப்படுத்தினார்கள் எல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. நம்ம விசுவாசியெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு பெருக்கிறோம். ரிவல் சிகர் போடுறையில் நம்ம ஆட்கள்கிட்ட கிட்ட ஒரு ஆள் நிற்க முடியாது. ஒரு அறுப்பு வாங்குறதுக்கே கழியாது. என்ன இதப்பா எனக்கு தெரியலை. எங்கே போகிறீங்கிறத நிச்சயப்படுத்திட்டு போங்க. பரலோகத்துக்கு போகுமா வேற எங்கேயும் போகுமான்னு காலமெல்லாம் ஓடி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடாம அடி. பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தெய்வ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா துன்பப்படுத்தினார்கள். வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாடு. இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஒரு நோய்க்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடிடும். இதில் பாட்டு மட்டும் சிங்கே கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார். ஆமாம், அவ்வளோ அடி வாங்கினான். இப்போ முடிவு எப்படி இருந்துச்சு? தொடக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தொடக்கம் பேசின விதம் தான் கஷ்டமாக இருந்துச்சு. தொடக்கம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிவு எப்படி இருந்துச்சு? 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே முடிவை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? வாசிங்க. 5:1 10 வரைக்கும் 1 வாசிங்க. 5:1 வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து எப்படி ஆயிட்டான்? வஞ்சிக்கிற குணம் வந்துட்டு. 4ஆம் அதிகாரம் சபை ஆரம்பித்து 3 அதிகாரம் கழியும் போது, 3 அதிகாரம் தாண்டும் போது, 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது விசுவாசி எப்படி இருக்கான்? காணி ஆட்சியை வித்தான். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வித்தான். ஒரு 30 லட்சம் ரூபாயை கொண்டு வரான். 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சிருக்கான்? வஞ்சித்து வச்சிருக்கிறான். இவனை என்ன சொல்லது பாருங்க. 3 அதிகாரம் 4 அதிகாரம் தான் முடிஞ்சிருக்கு. துவக்கமும் முடிவும் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. அனனியாவும் சப்பீரால் ஆரம்பிச்சாங்க. திட்டம் போட்டு, புருஷனும் மனைவியும் திட்டம் போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. வித்ததுல 50 லட்சம் ரூபாய் சொத்தை வித்தாங்க. 30 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 25 லட்சம் ரூபாய் கொண்டு வரான். எத்தனை லட்சம் ரூபா? 2 பங்கு வச்சான்னு வைங்களா. ஒரு பங்கை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு வந்தான். அப்படி வந்தது. அதுக்கே என்ன பேர் சொல்லியிருக்குன்னா வஞ்சித்தான். என்னவா? வஞ்சித்து வச்சான். அடுத்த வார்த்தை வாசியா. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி பொய் செய்தீங்களா? இல்லையே. போனீங்களா? இல்லையே. பொய். நான் அப்படி பேசலையே. உருட்டி புருட்டி பேசுது பொய்யனும் பொய்க்கு பிதான். அப்படியே உருட்டிடுவாங்க. நீங்க வீட்டு கூட்டத்துக்கு போனீங்களா? அங்க போய் இதை பேசுனீங்களா? அப்படி போலாமா? நான் போகவே இல்லையே. அன்னைக்கு அப்படியே போனேன், அவங்க கூப்பிட்டாங்க, அந்தால பச்சி தின்ன போனேன். பொய் இருக்கு. ஒரு சாக்கு போக்குன்னு ஒரு பிரசங்கம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்வதற்கு வாசியா. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அங்க என்ன ஆவியானவர் நிரப்புற? அங்க 3வது யார் நிரப்பி இருக்கா? சாத்தான் நிரப்பிட்டான். இப்ப இருதயம் எப்படி யாரால நிரம்பி இருக்குது?
வீடுகளுக்கு போகிற விசுவாசிகள் ஊழியக்காரன் கவனிச்சிடுங்க. என்னையும் சாத்தான் நிரப்புனானா நீ பார்த்துறாங்க. யூதாசுக்குள்ளெல்லாம் சாத்தான் இறங்க நான் பார்த்துடுங்க. சபையில் வித்து கொண்டு வந்தவங்க நம்ம இவன் அனனியாக்கு சாட்சிக்கிட்ட நம்ம ஆட்களில் சபையில் ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஆளாது இல்லை பிரதர், அனனியாவுக்கு அளவுக்கு நான் ஒரு அளவுக்கு வித்து பாதி கொடுத்தேன்னு சொல்லி யாராக இருக்கிறீங்களா? ஒரு ஆளாவது கை வைத்துங்க. இல்லையே, ஒரு சொத்தை விற்று பாதியை கொண்டு கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுவது சாத்தான் ஒன்றை நிரப்பியிருக்கான். சாத்தான் ஒன்றை ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தோன்னா அங்கே விற்று கொடுத்தெல்லாம் ஊழியக்காரன் வச்சுக்கல. இப்போ ஊழியக்காரன்லாம் விற்று கொடுன்னு கேட்பான். கம்மலை போடு, மோதிரத்தை போடு, அதை போடு, இதை போடு, ஒன்றும் இல்லைன்னா அதை போடும்பான். எதுக்கு அவனுக்கு குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு நீ கிடந்து செத்து போவாது. சாத்தான் நிரப்பன. அடுத்த வாசிங்க. இப்போ என்ன இருக்கு வாசியா? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல. 7வது வசனத்தை வாசிங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே ஐக்கியம். ஒருத்தர் அங்க சொல்லல, அறியல, அறியாமலே வாரா. அம்மையார் அறியாமலே வாராங்க. 3 மணி நேரத்தில் ஒருத்தருக்கு தகவல் கிடையாது, ஒரு தகவல் கொடுக்கல. நம்ம ஆட்கள் ஊதி அப்படி அந்த இதை கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். நம்ம ஆட்களுக்கு அப்படி தானே இது செய்யும். கோல் சொல்லுகிற ஆட்கள் தான் பிடிக்கும். வேதம் அடுத்து சொல்லி கொடுக்குறது. வாசிங்க. வேதத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சா சபையின் நிலவரம் எங்க வந்து நிக்கி பாருங்க. 5:9 வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நல்ல வருமானம் வந்திருக்கு. எதுக்கு? அங்க ஆவியானவரால் வருமானம் வந்துச்சு. இங்க ஆவியானவரை சோதிக்கிறதுக்கு வருமானம் வந்துச்சு. ஒருமனப்பட்டுருவாங்க. சாத்தான் ஒருமுகப்படுத்தினோம். உங்களை சாத்தான் ஒருமுகப்படுத்தினது என்ன? வாசிங்க அந்த வசனத்தை அழகா வாசி. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஒருமனப்பட்டது என்ன? ஒருமன உட்பட்டாங்க. யாரை கேட்டாலும் சொல்றாங்க. வாசிங்க. அடுத்து வாசிங்க. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். வாசி. இப்ப 5:13 வாசிங்க. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் அங்க 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தின் சபையின் அனுபவத்தை பாருங்க. இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்டு யாராய் சபைக்கு வருவாங்களா? இப்படி ஒரு பிரசங்கம் பண்ண யாராய் சபைக்கு வருவாங்களா? இது ஒரு பிரசங்கமா? இது ஒரு உபதேசமா? அவர்களோடு சேர துணியவில்லை. அவர்களோடு சேர. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பிரசங்கம். இது ஒரு காலை பிரசங்கம். 1.5 மணி நேரமாக இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணால் யாராவது சபைக்கு வருவாங்களா? ஆனால் கீழே துணியவில்லை. ஆனால் கீழே அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா வாசிங்க. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். யார் வருவா? சத்தியத்தின் மேல விசுவாசம் உள்ளவங்க வருவாங்க. சேர துணியல. ஜீவியத்தில் குறை உள்ளவங்கெல்லாம் சேர துணிய மாட்டாங்க. சேர துணியவில்லை. அடுத்தே வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முடிச்சிருவோம். 6:1 வாசியா. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். வந்துட்டா 3 அதிகாரம் தாண்டி 4ஆம் அதிகாரம் முடிஞ்சு 5, 6 வரும்போது முடிவுக்கு வந்துட்டா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்களை மூடுவோமா? முழங்கால்களை முடக்குவோமா? முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இதுவரைக்கும் நீ எப்படி ஓடி இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் ஓட்டத்தை சரிப்படுத்துங்க. ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாருக்கும் சேர்த்து பரலோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சா ஓட்டத்தை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல காலத்திலே 4ஆம் அதிகாரம் தாண்டி 5ஆம் அதிகாரம் வரும்போது சாத்தான் உள்ளே வந்துட்டான். ஆதி ஆகமத்தில் 2 அதிகாரம் தாண்டி 3ஆம் அதிகாரம் வரும்போது சாத்தான் உள்ளே வந்துட்டான். 2 அதிகாரம் தான் கேப்பு. 2 அதிகாரம் தான் கேப்பு. யோபுடைய புஸ்தகம் ஆரம்பித்து ஒரு அதிகாரம் முடியறதுக்குள்ளே சாத்தான் உள்ளே வந்துட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர்றான் என்று வேறொன்றுக்காரான். பைபிள் எடுத்ததுனால பரலோகத்துக்கு போயிடுவோம், சபைக்கு போகிறதுனால, நகையை கலத்தி இருக்கிறதுனால, எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டாங்கங்கிறதுனால அப்படிலாம் நினச்சி ஏமாந்துடாத. அனனியா சப்பீராள் ஒருமனப்பட்டிருந்தாங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே 2 அடக்கம். அடக்க ஆராதனையே கிடையாது, அடக்க ஆராதனையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஐயா ஆதி அப்போஸ்தல காலத்தில் இவ்வளோ பகிரங்கமான செயல்கள் நடப்பிக்கப்பட்டே 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது வேறு அனுபவங்கள் எழுதப்பட்டிருக்கப்பா. நான் எம்மாத்திரம் தகப்பனே, அவ்வளோ ஒரு உண்மையான அனுபவம் உள்ள ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் இருந்த நாட்களிலே இப்படி நடந்திருக்குமானா தகப்பனே, நான் எம்மாத்திரம். ஒரு சாக்கு நிறைய சாவி இருந்தாலும் விதைச்சா முளைக்காது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு நெல்மணி இருந்தாலும் அது முளைக்கும். ஒரு நெல்மணினாலும் நெல்மணி தான், ஒரு மூட சாவினாலும் சாவி தான், முளைக்கவே செய்யாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் பட்சமாக உன் கூட நிற்க நான் விரும்புகிறேன் ஏசப்பா. ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் உணர்கிற விதத்தில், நான் எச்சரிப்படைகிற விதத்தில் கர்த்தர் என் கூட பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆதி அப்போஸ்தல காலத்து அனுபவத்தில் ஒரு அனுபவம் கூட இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கர்த்தருடைய வருகைக்கு போக போகிறோம் அல்லது மரணத்துக்கு பிற்பாடு எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோங்கிறத யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஆண்டவரே, என் ஜீவியம் மாறட்டும் ஐயா, என் ஜீவியம் மாறட்டும், எங்கள் ஊழியம் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஐயா, ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். இந்த கடைசி நாட்களில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். ஷக ரபாலங் கராமானா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.